அண்ணே டேய் 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள இவங்க எல்லாரோட கட்டையும் ஓவத்து விடுற. 10 செகண்ட் என்ன 10 செகண்ட் 5 செகண்ட் போதும். இப்பவே அவுத்துட சொல்றேன். டேய் ஸ்ரீகாந்த், அண்ணன் சொன்னது கேட்கல, அவுத்துடுறா. பா போயும் போயும் இந்த ஆளுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க. டேய் அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசாதடா. அவர் ஒரு மிதி மிதிச்சாரு, அவ்வளவுதான் நீ காலி ஆயிடுவ. டேய் பொம்பர தலையா, அவுத்துடுறா. அப்பா சொல்றேன்ல. அண்ணே சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான், மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. டேய் டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் குடும்பத்தையே தூக்குற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இங்க பாரு, என் குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, சும்மா விட மாட்டேன். உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன். டேய் என் பையனை தூக்குற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களாடா? அண்ணே உங்க குடும்பம்னு தெரிஞ்சிருந்தா தூக்கி இருக்கவே மாட்டோன்னு. என் குடும்பத்துக்கு மட்டும் நான் சொல்லல. எதுக்குடா எல்லாரும் குடும்பத்தையும் இப்படி அழிக்கிறீங்க? அண்ணா உங்க தம்பி தானே என்ன ஜெயில போட்டாப்ல. டேய் நீ எதுவுமே செய்யாம என் தம்பி உன்னை ஜெயில போட்டானா? நீ என்னடா செஞ்ச? இல்லண்ணே அது அத நான் சொல்றேன். டேய் நீயும் லைன்ல தான் இருக்கியா? ஆமா, அந்த பரதேசி தான் நீங்க எல்லாரும் உங்க டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அதை நான் இங்க பார்த்து ஃபீல் பண்ணணும்னு வீடியோ கால் பண்ணான். நல்ல வேலை அந்த பேக்கு வீடியோ கால் பண்ணான். உங்க பக்கத்துல நிக்கிறானே அந்த மொட்டை மண்டை, அவன் என்ன பண்ணா தெரியுமா? 4-5 பேரு கூலி தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச காசுல இடம் வாங்கினாங்க. அந்த இடத்த ஃபேக்டரி கட்டுறேன்ற பேர்ல இந்த லூசு பையன் அவங்களை ஏமாத்தி இவன் பேருக்கு எழுதிட்டான். அதை கண்டுபிடிச்சுதான் நான் இந்த ஃப்ராட அரெஸ்ட் பண்ணேன். அதை பொறுக்காம அந்த ஃப்ராட நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கடத்திட்டு வந்துட்டான். ஏண்டா பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என் தம்பி மேல பொழிய போட்டதும் இல்லாம என் குடும்பத்தையே கடத்திட்டு வர வந்திருக்கியா? உன்ன அண்ணன் வேண்டாண்ணே, நான் பண்ணது தப்புதான். நான் எல்லாத்தையும் விட்டுறேன்னு ப்ளீஸ்ண்ணே, என்ன விட்டுருங்க, ஒன்னும் பண்ணிடாதீங்க. ஆமா, இவன் ஏன் முத்து அண்ணாக்கு இவ்ளோ பயப்படுறா? முத்து அண்ணா யாரு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாரு? இவ்ளோ கஷ்டப்பட்டு எங்க எல்லாரையும் கடத்தி கொண்டு வந்துட்டு அண்ணனை பார்த்தோனே நான் இப்ப எல்லாரையும் விட்டுடுறேன்னு சொல்றாருன்னா, அப்போ முத்து அண்ணா யாரு? எதுக்காக இப்படிலாம் சொல்றாங்க? ஆதி நீங்க காலை கட் பண்ணிடுங்க. அதான் அண்ணன் வந்துட்டார்ல, பாத்து பாரு. காலை கட் பண்ணிட்டு எனக்கு முத்துவண்ணோட பிளாஷ்பேக்க சொல்லுங்களேன். கண்டிப்பா சொல்றேன் சூர்யா. அண்ணனை பத்தி சொல்லணும்னா சின்ன வயசுல, அதாவது அவரோட 10வது வயசுலயே ரொம்ப கேள்வி கேட்பாரு. ஏதாவது அநியாயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மாவே விட மாட்டாரு. 10 வயசுலயே அது இப்படி அது அப்படின்னு ரொம்ப கேள்வி கேட்டு வளர்ந்தாரு. அதனாலயே அவருக்கு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாரு. அப்புறம் இப்படியே நாட்கள் போயிட்டே தான் இருந்துச்சு. அப்பாவும் இங்க இல்ல பாத்தீங்களா, அப்பா மிலிட்டரியில இருந்தாரு. அப்பப்ப லீவுக்கு வரும்போது அப்பா கிட்ட ஊர் மக்கள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உங்க பையன் எங்களை இப்படி கேள்வி கேட்கறான், அவன் ரொம்ப திமிரா பேசுறான்னு. ஆனா அப்பா எப்போதுமே அண்ணனை திட்டினதே கிடையாது. அநியாயம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, அதுக்கு ஒன்ன மாதிரி ஆள் கண்டிப்பா வேணும்னு சொல்லி ரொம்பவே அண்ணனை ஊக்குவிச்சாரு. அப்படியா? ஆமா சூர்யா. ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல அம்மாக்கு பிடிக்கல. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அண்ணனுக்கு ஒரு 22-23 வயசு இருக்கும். அப்ப ஒரு பெரிய ரவுடி எல்லாரையுமே ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருந்தான். ஊருக்குள்ள வந்து நான் தான் எல்லாமே, இனிமே நீங்க யாருமே எதுவுமே பண்ண முடியாது, ஒரு வீடு கூட கட்ட முடியாதுன்னு ரொம்ப இஷ்டத்துக்கு பேசி மிரட்டிட்டு இருந்தான். அப்போ அண்ணன் தான் துணிச்சலா போய் அவன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. சூப்பர். நான் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம அவரே அடிச்சிருப்பாரோன்னு பயந்துட்டேன். கடைசியில அதுதான் சூர்யா நடந்துச்சு. என்னது? அந்த ரவுடிய போலீஸ் புடிச்சிட்டு போய் ஒண்ணுமே பண்ணல. சீக்கிரமாவே ஜாமீன்ல அந்த ரவுடி வெளியே வந்துட்டான். நம்ம ஊர்ல தான் பொறுக்கித்தனம் பண்றவன், வீணா போனவன், கஞ்சா விக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், எவன் என்னென்ன தப்பு பண்ணாலும் அதெல்லாம் கணக்கிலேயே இல்லாம ஜாமீன் கொடுக்கறாங்களே, அப்படிப்பட்ட ஊர்ல தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது என்னவோ கரெக்ட் தான் ஆதி. ஆனா ஒண்ணு, ஆட்சியே மாறிடுச்சான். இதெல்லாம் மாறாதா என்ன? பொறுத்திருந்து பார்க்கலாம். சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு. ஆமா சூர்யா, பொறுத்திருந்து பார்க்கணும். சரி ஆதி, அப்புறம் என்னாச்சு? அவனுக்கான தண்டனைய அண்ணனே கொடுத்துட்டாரு. என்ன பண்ணாரு? அவனோட கை காலை உடைச்சு ஊனமாக்கிட்டாரு. என்ன ஆதி சொல்றீங்க? ஆமா, அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணாரு பாருங்க, அதுதான் பயங்கரமா இருந்தது. என்ன பண்ணாரு? அவன் ஒரு வாட்டி நம்ம அம்மா வயசு இருக்கும், அவங்கள போய் கொடூரமா கெடுத்துட்டான். யாரு? அந்த ரவுடியா? ஆமா. அதனால அவனுக்கு இதுக்கப்புறம் கல்யாணமே ஆனாலும் குழந்தைய பிறக்காத மாதிரி ஒரு மருந்த அவன் வாயில ஊட்டி விட்டுட்டாரு. முத்துவண்ணாவா? கை காலையும் உடைச்சு அந்த மருந்தையும் வாயில ஊத்தி விட்டதுனால அவனால எந்திரிச்சு நடக்கவும் முடியல. அடுத்து அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகும்
குழந்தையும் பொறுக்கல, பொண்ணோ மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிறேயமண்டா, அத்தனை பிம்பமும் அவன்டா, உலகாண்டவன்டா. அப்புறம் ஒரு நாள் வெறுத்து போய் அவனே செத்துட்டான். சூப்பர் ஆதி, அண்ணன் எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்காரு. ஆமா சூர்யா, ஊருக்குள்ள ஏதாவது தப்பா நடந்துச்சு அண்ணன் அவ்வளவுதான். அப்படிதான் இத்தனை வருஷமாவும் இருந்துட்டு வந்தாரு. வா வந்து தொடுடா, குத்திர ரத்தமும் வருண்டா, குத்துற கொம்பனும் எவன்டா, ஒலி போன்றவன்டா. சரிஞ்சுதா நடக்குறா நரம்பெல்லாம் முருகலா ஏறும் உனக்குதான். தலவிதி அடிச்சதும் கிறுக்கலா மாறும். ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிறேயமண்டா. அப்புறம் எப்பதான் மாறினாரு? அது ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஒரு டைம் ஊருக்குள்ள குழந்தைங்கள எல்லாம் கடத்திட்டு இருந்தாங்க, இந்த பிறந்த குழந்தைங்கள எல்லாம். சரி. அப்ப அது அதிகமா கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாலும் போலீஸ் அதை கண்டுக்கவே இல்ல. ஆ, அப்ப அண்ணன் இறங்கி இத யாரு பண்ணிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி போய் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அண்ணன் இறங்குனது பிடிக்காம அந்த ஆளுங்க எல்லாம் சேர்ந்து அண்ணனை அடிச்சுட்டானுங்க. அண்ணன் திருப்பி அடிக்கிறதுக்குள்ள கண்ணுல மண் அள்ளி தூவிட்டானுங்க. கண்ணை திறக்க முடியாம அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஐயோ. அப்புறம் அண்ணனை சும்மா விடக்கூடாதுன்னு அண்ணனை அட்டி அட்டின்னு அடிச்சிட்டானுங்க. அப்பதான் அம்மாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எங்க அவங்க பிள்ளைய யாராவது ஏதாவது பண்ணிருவாங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம போயிருமோன்னு நினைச்சுதான் அண்ணனை இதுக்கப்புறம் அடிதடிக்கெல்லாம் போக கூடாது, என் மேல சத்தியம் பண்ணுன்னு அண்ணன் கிட்ட அம்மா சத்தியம் வாங்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அம்மாவும் பாவம் தானே. அவங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். ஆமா சூர்யா, அம்மா அண்ணன் கையில ஒரு கயிறு கட்டி விட்டுட்டாங்க. இந்த கயிறு உன் கையில இருக்கிற வரைக்கும் நீ எந்த அடிதடி சண்டைக்கும் போக கூடாது, யாருக்கு என்ன நடந்தாலும் நீ போய் கேட்க கூடாதுன்னு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டாங்க. ஆனா அண்ணனால அதை கேட்டும் இருக்க முடியல, அதை மீறியும் போக முடியல. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரு மாத்திக்கிட்டாரு. இப்ப கூட அந்த கயிறு அவர் கையில தான் இருக்கும். ஓ, அதனாலதான் இப்ப அண்ணன் எந்த அடித்தடிக்குமே போறது இல்லையா? ஆமா சூர்யா, அண்ணனால அம்மா ரொம்ப அழுதுருக்காங்க. இப்ப அண்ணன் அமைதியா இருக்கிறதே அம்மாக்காக தான். ஆனா என்னால நம்பவே முடியல ஆதி. அண்ணன் அதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்காரு. என்னால அவரை அந்த மாதிரி யோசிக்கவே முடியல. நான் அண்ணனோட அந்த முகத்தையும் பார்த்திருக்கேன், இந்த முகத்தையும் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அப்போலாம் அண்ணன் பண்றது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கும். அண்ணன் அப்படி போய் அடிதடி பண்றதும் அம்மா வீட்டுல உட்காந்து அழுகுறதும் இதையே பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு அண்ணன் மேல ஒரு கோவம். அதனாலதான் நான் அவரை அண்ணனு கூட கூப்பிட மாட்டேன். ஆமா ஆதி, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நாங்க எல்லாருமே முத்துவண்ணான்னு கூப்பிடும் போது கூட பிறந்த அண்ணா உங்களுக்கு தான். ஆனா நீங்க கூப்பிடவே மாட்டீங்களே, ஏங்க வாங்க போங்கன்னு தானே கூப்பிடுறீங்கன்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கம் தான். இதனாலதான் நீங்க அவரை அண்ணனு கூப்பிடாம இருக்கீங்களா? ஆமா சூர்யா, அவர் மேல பயமும் இருக்கு, நல்ல மரியாதையும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் அவர் அண்ணனை கூப்பிடுறதுக்கு எனக்கு வாயே வராது. ஏன்னா அவர் அடித்தடி பிரச்சனைன்னு பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் அம்மா ரொம்ப அழுதுருக்காங்க. அவருக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் பேசியிருக்காங்க. அவருக்காக சாப்பிடாம இருப்பாங்க, தூங்காம இருப்பாங்க. இப்படியே பார்த்து பார்த்து வளர்ந்ததுனாலயோ என்னவோ தெரியல, எனக்கு அவர் அண்ணனை கூப்பிடுறதுக்கே மனசு வராது. புரியுதாதி, ஆனா அண்ணனும் பாவம் தான். அவர் ஒன்னும் தப்பா இல்லையே, தப்ப தட்டி கேட்டுட்டு தானே இருந்திருக்காரு. சூர்யா, இந்த உலகத்துல கெட்டவனா கூட இருந்துடலாம், ஆனா தப்பு பண்றவனை தட்டி கேட்கிறவனா மட்டும் இருக்கவே கூடாது. ஏன்னா அவன் தான் சீக்கிரமாவே அழிஞ்சு போவான். அப்படிதான் அந்த ஊரில் இருக்காங்க. ஆமா ஆதி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. அண்ணா அமைதியா உட்காரணுங்கிறதுக்காக தான் அம்மா ரைஸ் மில் ஐடியா கூட கொடுத்தாங்க. ஆனா இப்ப ரைஸ் மில்ல பார்த்துட்டு செவனேன்னு இருக்காரு. அது பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன அநியாயம் நடந்துச்சுன்னா போதும், அண்ணனோட நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் சூர்யா அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த வேதா அவங்க இருக்காங்களே, அவங்க பண்றது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுக்க மாட்டாரு, இதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள்ல தப்பே பண்ணக்கூடாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவாரு. தோ இப்ப அந்த மொட்டை மண்டை இருக்கானே, அவனுக்கு கூட இனிமே முடியே வளரக்கூடாதுன்னு ஏதோ ஒரு கெமிக்கலை தடவி விட்டாரு மண்டையில. அதுக்கப்புறத்துல இருந்துதான் அவனுக்கு முடியே வளர மாட்டேங்குது. அதனாலதான் அண்ணனை கண்டு பயப்படுறான். ஐயோ. ஆமா சூர்யா, அண்ணன் கை கால உடைக்கிறத மட்டும் அப்படியே விட்டுற மாட்டாரு. இதுக்கப்புறம் அவன் வாழ்நாள்ல அந்த விஷயத்த நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எதையாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவாரு. அதனாலதான் எனக்கு வேதா அவங்கள நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. இவர் பாட்டுக்கு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு பண்ணி விட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழ்நாள்ல அதை மறக்கவே முடியாது. மறக்க முடியாது இல்ல, மாத்த கூட முடியாது.
ஆனா ஆதி அண்ணனுக்கு இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும்னு எனக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல. ம் இது பெருசா யாருக்கும் தெரியாது. ஏன் உங்க தங்கச்சி கூட இது தெரியாது. நான் இது வரைக்கும் சொன்னதில்ல. கண்டிப்பா வந்து கேப்பா பாருங்க. எப்படி முத்துவண்ணன் வந்து நின்னோனே இவங்க எல்லாம் அவுத்து விட்டாங்கன்னு கேப்பா, அப்ப சொல்லிடுங்க. ஆமா கேப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க சார். சார் வார் இப்போதைக்கு டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சோ ஃபிளைட்ஸ் எல்லாம் அகைன் செக் இன் ஆக ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்தியாக்கு நீங்க ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். சார் உண்மையாவா சொல்றீங்க? ஆமா சார், இப்பதான் எங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நீங்க முன்னாடியே கேட்டீங்களேன்னு தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வந்தேன். ஐயோ தேங்க்யூ சார். பரவாயில்ல. ஆதி நம்ம நல்ல நேரத்துக்கு ஃபிளைட்ஸ் எல்லாம் மறுபடியும் செக் இன் ஆக ஆரம்பிச்சிச்சு. வாங்க ஆதி இப்பவே புக் பண்ணிட்டு இந்தியா கிளம்பலாம். போனா சூர்யா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல சூர்யா. ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. அண்ணன் வந்து எல்லாரையும் காப்பாத்திட்டாரு. நம்மளுக்கும் ஃபிளைட்ஸ் ரிட்டர்ன் கிடைச்சிருச்சு. ஆமா ஆதி, நல்லவங்களுக்கு எப்போதும் நல்லதுதான் நடக்கும். நல்லவன ஆண்டவன் எப்போதும் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். இல்ல சூர்யா, இது நமக்கு மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாட்டுக்குமே இல்ல. ரத்தம் பத்தட்டும் விசில் போடு நம்பி நண்பா விசில் போடு. அண்ணே நிம்மதி பயப்படாதம்மா, நான் வந்துட்டேன்ல, ஒன்னும் பிரச்சனை வராது. முன்னதான் காலேஜ்லயே லைப்ரரியில போட்டி வச்சுட்டானுங்களாமே. ஆமாண்ணே, லைப்ரரிக்கு புக்ஸ் எடுக்க போனேன். அந்த கேப்ல என்ன உள்ள பூட்டி வச்சிட்டாங்க. தோ அங்க நிக்கறாரு பாருங்க, அவர் தான் அந்த வேலையை பண்ணிருக்காரு. அவர் தானே என்னோட ப்ரொஃபசர். இவனா? இவன் எதுக்குமா ஒன்ன பூட்டி வச்சான்? அண்ணே இந்த நிக்கறாரே, இந்த ப்ரொஃபசரோட அண்ணன் தான் இவன். இவனை தான் ஆதி அரெஸ்ட் பண்ணிட்டான்ல. அந்த கோவத்துல தான் என்ன லைப்ரரிக்குள்ள வச்சு பூட்டி வச்சிட்டானே. ஃபேன் லைட் இல்லாம, சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லாம, மூச்சு கூட விட முடியாம, தண்ணி கூட இல்லாம கஷ்டப்பட்டேன். ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா நான் இங்க இருக்கேன். எப்படி அங்க இருந்து இங்க வந்த எதுவுமே எனக்கு தெரியாது. இங்க வந்து பார்த்தா நம்ம குடும்பமே இப்படித்தானே உட்கார்ந்துருக்காங்க. நம்ம அகரன் குட்டிய கூட விடாம, தாத்தா பாட்டி வயசானவங்க கூட பார்க்காம, சின்ன குழந்தை கை குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் கடத்தி வச்சிருக்கானுங்க. இவனுங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு. இவனுங்களை ஏதாவது பண்ணணும்னு எனக்கும் வெறியாதாமா இருக்கு. ஆனா ஒரு சின்ன விஷயம் என்ன தடுக்குது. பாத்துக்கலாம், என்கிட்ட மோட்டாமையா போயிருவானுங்க. டேய், உங்க யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன்டா. நிம்மதி சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் குடும்பத்தையே கடத்தி வச்சிட்டீங்கல்ல. ஏன் குடும்பத்து மேலேயே கைய வச்சிட்டீங்கல்ல. அண்ணா, நான் பண்ணதான் தப்புன்னு ஒத்துக்கிட்டேன்ல. ஹேய், நீ ஒத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிருமா? இனிமே நீ பண்ணக்கூடாததுக்கு வேணா உன் உயிரை விட்டு வைக்கிறேன். ஆனா இது வரைக்கும் நீ பண்ணதுக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை இருக்குடா. ஹேய், எல்லாத்தையும் அவுத்தோட. சரிங்கண்ணா. ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிறேயமண்டா, அத்தனை பிம்பமும் அவன்டா, உலகாண்டவன்டா, வா வந்து தொடுடா. டடான்! ஆஹா, இன்னைக்கு வீடியோல நம்மளுக்கு ரெண்டு விஷயத்துக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. ஒன்னு முத்துமொழியோட ஃபிளாஷ்பேக், இன்னொன்னு ஆதி எதனால முத்துமொழிய அண்ணனை கூப்பிட மாட்டேங்கிறாருன்ற விஷயம். இந்த ரெண்டு விஷயமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சுல. ஆனா வீடியோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சுல. ஆமா மக்களே, நாங்க எல்லாரும் ஃபேமிலியா டூர் போறோம். அதனாலதான் வீடியோவை சீக்கிரமாவே முடிச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா வீடியோ போடலான்னு பார்த்தா எங்க லீவ் விட்டதுல இருந்து அங்க போலாம் இங்க போலான்னு ஒரே அலைச்சலா தான் இருக்கு. சோ கண்டிப்பா வீடியோ கண்டினியூஸா போட ட்ரை பண்றேன். யாரும் கோச்சுக்காதீங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டா எல்லாம் ரெகுலர் ஆயிடும். அப்புறம் நீங்க எல்லாரும் வெக்கேஷனுக்கு எங்க போனீங்க, என்ன பண்ணீங்க, இதெல்லாத்தையும் மறக்காம உங்களுக்கு விருப்பம் இருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வெக்கேஷனை யாராவது ரொம்ப ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் கொஞ்சம் யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 2 வீலர் டிரைவிங் தெரியும், ஆனா 4 வீலர் தெரியாது. சோ அதுக்காக கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டும் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும். ஏதாவது விஷயம் தெரியாம இருக்கும், அதை கத்துக்கிறதுல கண்டிப்பா இந்த லீவை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்எல்ஆர் போட்டு இப்ப டிரைவிங் கிளாஸும் போயிட்டு இருக்கேன். அது கூட இந்த வெக்கேஷன்லாம் போறதுனாலதான் வீடியோவை ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆனா கண்டிப்பா எல்லாமே சீக்கிரமாவே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ வரும். சோ நீங்க எல்லாரும் புதுசா என்ன கத்துக்கிட்டீங்க, இல்ல கத்துக்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா கத்துக்கோங்க. என்ன கத்துக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.